ப்ராடக்ட் ரூலுன்றது என்னென்னா ஃபுல்லாக ப்ராடக்ட் லெவலில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ப்ராசஸ் பில்டரில் வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணி ஆக்ஷன் கொடுக்குறோம்ல, இஃப் தென் அந்த மாதிரி யூஸ் பண்ணி. இது என்னென்னா சேல்ஸ் ரெப் வந்து கரெக்டான ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறாங்களான்னு எவாலுவேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராடக்ட் ரூல். ஃபுல்லாகவே இஃப் தென் அந்த மாதிரி கண்டிஷன் வரும். இல்லை மெயினாக என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னா 5 இருக்குது. செலெக்ஷன், வேலிடேஷன், அலர்ட், ஃபில்டர், அப்புறம் லுக்கப் குவரி. 5 டைப்ஸ் இருக்குது. இதுலேயே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னா ப்ராடக்ட் ரூலு, எரர் கண்டிஷன், ஆக்ஷன், லுக்கப் குவரி, கான்ஃபிகரேஷன் ரூல் எல்லாமே இந்த 5 ஆப்ஜெக்ட்ஸ் தான் அந்த ப்ராடக்ட் ரூலில் இருக்கும். இதோட பேரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ப்ராடக்ட் ரூல். இதை வந்து பேரண்ட் ஆப்ஜெக்ட்டு சாரி. ஸோ இது 5 டைப்ஸ் அண்ட் அதோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செலெக்ஷன் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். செலெக்ஷன் மெத்தடுன்றது என்னென்னா க்ரைட்டீரியா நம்ம செட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் நடக்கும். அதில் நிறையா க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட் பார்த்தோம்ல, இப்போ யூகே செலக்ட் பண்ணால் எனக்கு சில ப்ராடக்ட் வந்து ஷோ ஆகணும், ஹைட் ஆகணும், இல்லை டிசேபிளாக இருக்கணும், அந்த மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியா போகிறதுக்கு நம்ம செலெக்ஷன் மெத்தட் போய்க்கலாம். இது வந்து மெயினான ப்ராசஸ். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், லைக் ஷோ பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு இதை எப்படி ப்ராசஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும்னா ஒரு ப்ராடக்ட் ரூல் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ரூல் போயிட்டு ப்ராடக்ட் ரூல் ஆப்ஜெக்டில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நேம் வந்து நான் செலெக்ஷன் மெத்தடுன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா அது செலெக்ஷனால் செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்கேன். நம்ம ஆக்டிவ் பண்ணணும். டைப் வந்து நிறையா டைப்ஸ் இருக்கும். வேலிடேஷன், செலெக்ஷன். நம்ம செலெக்ஷன்னால நான் செலெக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே ஆல் கண்டிஷன்ஸ்ன்னா நம்ம ஆண்ட் ஆர் அதை யூஸ் பண்ணுற மாதிரி. நம்ம இப்போதைக்கு ஆண்ட் வச்சுருக்கேன். ஆல் எலினா ஆர் கண்டிஷன் அந்த மாதிரி. அடுத்து ஸ்கோப் வந்து ப்ராடக்ட். இப்போது இது என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஸ்கோப்பில் வந்து நான் ப்ராடக்டே சூஸ் பண்ணியிருக்கேன்னா அது ப்ராடக்ட்னா பண்டிலுக்காக ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கோடுனா நம்ம இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கு கோட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்னோடய கோட்டில் வந்து எல்லாமே பண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கோட்டுனா இண்டிவிஜுவல் ப்ராடக்ட், எதுவுமே பேரண்ட் சைல்டு இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நம்ம கோட் கொடுக்கலாம். அண்ட் இங்கே வந்து எவாலுவேஷன் ஈவெண்ட்ன்றது என்னென்னா லோட் பண்ணும் போதே நம்மளுக்கு ஆக்ஷன் நடக்கணுமா, இல்லை எடிட் பண்ணக்கப்புறம் ஆக்ஷன் நடக்கணுமா, சேவ் பண்ணக்கப்புறம் ஆக்ஷன் நடக்கணுமான்றது. லைக் ஆக்ஷன் பேஸ் பண்ணி நடக்கிறதுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும். நான் வந்து ஆல்வேஸ் வச்சுருக்கேன். அண்ட் எவாலுவேஷன் ஆர்டர்ன்றது இப்போது ஒரே இதுக்கு நிறையா லைக் ஆர்டர் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் மெத்தட்லேயே நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. செலெக்ஷன் மெத்தட் ஃபார் யூஎஸ், நான் அந்த செலெக்ஷன் மெத்தடில் வேறு ஏதாவது வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு 10, இன்னொரு செலெக்ஷன் மெத்தட்னா 20. லைக் ஆர்டரில் பேஸ் பண்ணி எந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ரன் ஆகணுன்றதுக்காக ஸோ 10ன்னு வச்சுருக்கேன். பெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படின்னா 10, 20, 30 இல்லை 5, 10, 15 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நடுவில் கேப் விட்டு வைக்கிற மாதிரி. இங்கே இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம கஸ்டம் லாஜிக்கு வைக்கும் போது இந்த நம்ம வச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட் டைம் ஃபர்தராக போகும்போது இந்த இது பார்க்கலாம். இங்கே மெசேஜ் எதுக்குன்னா இங்கே நம்ம செலெக்ஷன் மெத்தடுக்கு மெசேஜ் தேவையில்லை. ஸோ வேலிடேஷன் வரப்போ வந்து இந்த மெசேஜ் ஃபீல்ட் தேவை. ஸோ இதுதான் மெயினான ஒரு ப்ராடக்ட் ரூல் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுதான் செலெக்ஷன் மெத்தட்னா அதை பேஸ் பண்ணி என்ன இதுவோ நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ரூல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே எரர் கண்டிஷன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இது என்னன்னா நம்ம கண்டிஷன் நான் ஷோ அண்ட் ஹைட் அந்த மாதிரி கொடுத்தேன்ல. இப்போ எப்படின்னா ஒரே செகண்ட். இப்போ எப்படின்னா நமக்கு ஷோ அண்ட் ஆட், ஹைட் ஆர் ஹைட் அண்ட் ரிமூவ். எப்படின்னா எனக்கு யூஎஸ் லொக்கேஷன் யூஎஸ்ஓ யூகே நான் சூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஷோ பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும்,
அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ரூல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு அதுலேயே ப்ராடக்ட் ரூலுக்கு கீழே எரர் கண்டிஷன்னு இருக்கும். அதில் வந்து இது எதுக்குன்னா கண்டிஷன் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு எரர் கண்டிஷனில் போய்ட்டு நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் இண்டெக்ஸ் எப்போவுமே நார்மலாக 1 சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் இண்டெக்ஸ்னால் 1 2 அந்த மாதிரி. இப்போதைக்கு ஒரு இண்டெக்ஸ் தான் 1. இங்கே டெஸ்டட் ஆப்ஜெக்டில் ஒரு எரர் கண்டிஷன் டெஸ்டட் ஆப்ஜெக்டில் நம்ம எதுக்கு கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட் கொடுக்குறோன்னா, ஏன்னா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட் பேஸ் பண்ணி தான் வருது. லைக் இந்த லொக்கேஷனே ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட்னால நான் இங்கே கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இது வந்து எரர் கண்டிஷன் ஆப்ஜெக்டில் இல்லை நம்ம அந்த லொக்கேஷன் ஃபீல்டை மேப் பண்ணணுன்றதுக்காக நான் எரர் கண்டிஷன் ஆப்ஜெக்ட் போகிறேன். இது என்ன ஃபீல்டுனா டெஸ்டட் ஃபீல்டுன்னு இருக்கும் எரர் கண்டிஷனில். ஸோ டெஸ்டட் ஃபீல்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த லொக்கேஷன் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஏபிஐ நேம் மட்டும் காப்பி பண்ணணும். இந்த கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட்டை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கான ஏபிஐ நேமை நம்ம காப்பி பண்ணிவிட்டு எரர் கண்டிஷனில் டெஸ்டட் ஃபீல்டுன்னு இருக்கிற இது பிக் லிஸ்ட்டில் போய்ட்டு நான் வேல்யூ பேஸ் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே சூஸ் பண்ணும்போது இங்கே வந்துடும். ஸோ ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது ஆக்ஷன்ன்றனால. ஸோ லொக்கேஷன் கொடுத்துட்டேன். அண்ட் கீழே என்னென்னா, இப்போது எனக்கு அந்த இந்த ஃபீல்டில் வேல்யூ ஈக்குவல்ஸ் யூஎஸ். ஸோ ஆப்ரேட்டர்ன்றது ஈக்குவல்ஸா நாட் ஈக்குவல்ஸா அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம டைப் வந்து வேல்யூவா இல்லை வேரியபிள்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நான் வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூ இருக்கிறனால நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபில்டர் வேல்யூ வந்து யூஎஸ். ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் செட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ஆக்ஷன் செட் பண்ண போகிறோம். அதுலேயே எல்லாமே இதுலேயே வந்துடும். ப்ராடக்ட் ரூலுக்கு கீழே ரிலேட்டட் லிஸ்ட்டில் வந்துடும். நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி லேஅவுட்டில் நான் மாற்றிக்கிட்டேன். எரர் கண்டிஷன் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு கொலாப்ஸ் ஆகிருக்கும், எரர் கண்டிஷன் கீழே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ லேஅவுட்டில் வேணால் மாற்றி நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்புறம் ஆக்ஷன் அந்த மாதிரி. இப்போது ஆக்ஷனில் போய்ட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன க்ரியேட் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஷோ அண்ட் ஐடு அப்புறம் ஐட் அண்ட் ரிமூவ். ஒவ்வொரு இதுவுமே தனித்தனியாக நம்ம ஆக்ஷனாக க்ரியேட் பண்ணணும். இப்போ ஆக்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை காமிக்கிறேன். எடிட்டில் போனால் இப்போ டைப் இருக்கும், என்ன மாதிரி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவா இல்லை எனேபிளா டிசேபிள் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஷோ பண்ணணும் இல்லை ஹைட் பண்ணணும். ஷோ அண்ட் ஐட் அண்ட் ரிமூவ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு நான் ஷோ அண்ட் ஆட் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன ப்ராடக்ட்னா, எந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம எந்த இப்போ கீபோர்ட் இப்போ யூஎஸ் செலக்ட் பண்ணால் இப்போ எந்த ப்ராடக்டை நான் வந்து ஷோ அண்ட் ஹைட் பண்ணணுமோ அந்த ப்ராடக்டோட நேம் வந்து இங்கே கொடுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைப் பண்ணால் இங்கே வந்துடும் ப்ராடக்டோடது. இது மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் அவ்வளோதான், சேவ் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷனில் ஹைட் அண்ட் ரிமூவ் கொடுத்துருக்கேன். எனக்கு ஹைட் அண்ட் ரிமூவ் வந்து எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஆக்ஷனும் கொடுத்துருப்பேன். டிசேபிள்னு ஒன்று இருக்கும். டிசேபிளில் வந்து எனக்கு வேறு ஒரு ப்ராடக்ட். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் செட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே ஆக்ஷன் கொடுக்குறோம். அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இது எல்லாமே பண்டில்னால, என்னோட ப்ராடக்டே பண்டில்னால நம்ம கான்ஃபிகரேஷன் ரூல் போகிறோம். எதுக்கு இது கான்ஃபிகரேஷன் ரூல் எதுக்குன்னா, கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ப்ராடக்ட், ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதோட பேரண்ட் ப்ராடக்ட் எதுன்னு ஈஸியாக இங்கே கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கான்ஃபிகரேஷன் ரூல் போகிறோம். இப்போ சப்போஸ் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்னா கான்ஃபிகரேஷன் ரூல்ஸ் தேவையில்லை. ஸோ இதில் போய்ட்டு நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் அதோட ப்ராடக்ட்டு. அண்ட் ஜஸ்ட் ஆக்டிவ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அதோட ப்ராடக்ட் ரூல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு நியூவாக கொடுக்குறேன். இங்கே நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்டோட ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே எது பேரண்ட்டு. ஏன்னா நம்ம இங்கே கோர்ட்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம்ல பேரண்ட் ப்ராடக்ட். சப்போஸ் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறேன். ஆட் ப்ராடக்டில் இங்கே இதுதான் என்னோடய பேரண்ட் ப்ராடக்ட்னால நான் இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் ரூலில் வந்து என்னோடய பேரண்ட் ப்ராடக்ட் கொடுத்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். அவள் தான். இது எதுக்குன்னா நம்ம பண்டிலுக்காக பண்டில் ப்ராடக்ட்னால நான் கான்ஃபிகரேஷன் ரூல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மெயின் ப்ராசஸ். ஒரு ப்ராடக்ட் ரூல் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு கீழே ஒரு கண்டிஷன், அதை பேஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் நடக்குது. அவள் தான். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஒரே செகண்ட். வேறு கண்டிஷன் சொல்லிட்டு ஆக்ஷன் சொல்லிட்டு. ஓகே, ஓகே. நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு காமிக்கிறேன் எப்படி யூஏல ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ என்னோடய பேரண்ட் ப்ராடக்ட் ஐடி பேக்கேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன கண்டிஷன் வச்சுருக்கேன்னா எனக்கு இங்கே யூஎஸ்ன்னு தான் வச்சுருக்கேன். ஈக்குவல்ஸ் லொக்கேஷன் ஈக்குவல்ஸ் யூஎஸ். ஓகே, லொக்கேஷனில் போய்ட்டு யூஎஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் கீபோர்ட் யூஎஸ். ஃபஸ்ட் ஆக்ஷன் என்ன வச்சுருக்கேன்? ஷோ அண்ட் ஆட். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீபோர்டு இது யூகேவா யூஎஸ். ஓகே, ப்ராடக்ட் நேம் யூஎஸ். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆட் ஆகிருக்கும், கிளிக் ஆகிருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து ஹைட் அண்ட் ரிமூவ். இது வந்து எதுக்குன்னா யூகேக்கு வச்சுருக்கேன். கீபோர்ட் யூஎஸ் இங்கே எனக்கு யூகேவே இல்லை, ஸோ அதனால் ஹைட் ஆகிருக்கு. ஹைட் அண்ட் ரிமூவ்னால கீபோர்ட் யூகே இருக்காதுங்க. இதுக்கு கீழே நான் யூகே வச்சுருப்பேன், ஏன்னா அது காமிக்காது. ஏன்னா அந்த ஆக்ஷன் யூஎஸ்னால் எனக்கு இப்போ சப்போஸ் வேறு யூகே செலக்ட் பண்ணுறேன், கேன்சல் பண்ணிவிட்டு அப்போ காமிக்கும். செலக்ட் யூகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2 காமிக்குதா? ஏன்னா நான் யூகேக்கு செட் பண்ணல, ப்ராடக்ட் ரூல் யூஎஸ்க்கு மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால யூஎஸில் எனக்கு யூஎஸ் மட்டும் காமிக்கும். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி ஆட் ஆகிடுது அந்த ஆக்ஷன் செட் பண்ணியிருக்கனால. அண்ட் யூகேக்கு நான் ஹைட் அண்ட் ரிமூவ் காமிக்கனால யூகே எனக்கு காமிக்காது. அகெயின் நான் போயிட்டு ஐடி பேக்கேஜ் யூஎஸ் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு யூஎஸ் மட்டும் தான் காமிக்கும், யூகே காமிக்காது. தேர்ட் ஆக்ஷன் என்னதுன்னா டிசேபிள் பண்ணியிருப்பேன். வைஃபை ரவுட்டரை வந்து வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டை டிசேபிள் பண்ணியிருப்பேன். நெட்ஒர்க்கில் இருக்கும். இங்கே வந்து டிசேபிள் நம்ம செலக்டே பண்ண முடியாது என்ன பண்ணாலும். ஸோ செலக்டே பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மெயினான ஆக்ஷன்ஸ் ப்ராடக்ட் ரூலில் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம்.